பார்த்தீங்களா, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்படிலாம் செஞ்சிட்டாங்கன்னா இப்படிலாம் கட் பண்ணி கொடுக்க சொல்லி ஃபைனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி அவங்கள கொடுக்க சொல்லுவேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோல்டை நான் என்ன ஷேப்புக்கு வேணுமோ அப்படி மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் இப்படி பேண்டு போட்டு வச்சுக்கிறேன். எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எப்படி நம்ம ஜாயின் பண்ண வேணுமோ அப்படி லீஃபு, ரவுண்டு, சர்க்கிள், அதுக்கப்புறம் எந்த டிசைன் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். சப்போஸ் வேஸ்ட் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து வச்சு அதில் சின்ன சின்ன பூவு, ரவுண்ட்ஸு, சர்க்கிள் கட் பண்ண வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா கலர்லேயும் இதை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சிலது பிள்ளைங்களாக செய்ய வச்சுருக்கிறேன். நான் வேறு மாதிரி ஷேப் மாற்றிடுவேன். எல்லாம் ஸ்மால் பீசஸ்லாம் வச்சு இதை ஒரு டிசைன் பண்ணி பேஸ்ட்டு போட்டு ஒரு இது பண்ண முடியும். அப்புறம் பாருங்கள், இப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேப்பரில் பிள்ளைங்கிட்ட சொல்லி அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து, இதை மட்டும் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணுங்கள், இல்லை பின் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஷேப் கொடுப்பேன். பேப்பர்ஸ்லாம் சின்ன சின்ன பேப்பர் எல்லாத்தையுமே ஃப்ளவர், இதோ பிள்ளைங்களை செய்ய சொல்லி கொடுத்து செஞ்சது. இது இன்னும் ஃபினிஷ் பண்ணலை, ஹேங்கிங் வைக்கணும் கீழே. அப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாலாம் செய்ய வச்சிட்டேன் நான். ஒரு சிலதெல்லாம் அவங்களுக்கு அதான் தெரியும், அவங்களால இப்படி பண்ண முடியாது. ஜஸ்ட் அவங்க இந்த மாதிரி ரோலு என்னென்ன பண்ணணும், ரவுண்டு, ஸ்டிக்கு, அந்த மாதிரி. இது பாருங்கள், ஸ்டிக்கு பேலன்ஸு ஹேங்கிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்படி நியூஸ் பேப்பர்லலாம் வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பரில் நிறையா பண்ணி அவங்க ரோல் பண்ணி ஸ்டிக் எப்படி பண்ணணும், லீஃப் எப்படி பண்ணணும், அது எல்லாமே கற்றுக்கிட்டு கடகடன்னு அவங்க ரோல் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் அதை அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். எல்லா கிளாஸும் டீச்சர்ஸும் அவங்கவுங்க பண்ணின்னு இருக்காங்க. திஸ் இஸ் மை எக்ஸ்ட்ரா ஒர்க்கு டு டெக்கரேட் அவுட் சைடு ஸ்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஆஃப் சர்க்கிளில் இருக்குது. இதை நம்ம ஃபோல்டு பண்ணி நான் பேண்டு போட்டு வச்சுக்க முடியும், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் இப்படி ரவுண்டாகவும் வச்சு பண்ணிக்கலாம். அல்லது ஸோ ஒன்று கீழே ஒன்று வச்சு ஒரு க்ரீனு, ஒரு இது அப்படி அரேஞ்ச் லைனாக அப்படி ஹேங்கிங்க்கு பண்ணலாம். இப்படி ரவுண்டாக பண்ணி ரவுண்டாக கூட வைக்கலாம். ஸோ இன்னும் ஒரு நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது. ட்ரை பண்ணுறோம். आर्ट एंड क्राफ्ट एग्जीबिशन, हैंडी क्राफ्ट वर्क, हस्तकला हिंदी में. सो प्रे फॉर अस. थैंक यू.